ஹே கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா எப்படி செய்யலாம்னு வாங்க பாத்துடலாம். அதுக்கு தேவையான பொருள், நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது கூடவே நான் இப்போ ஒரு ஒரு 1/2 ஸ்பூன் நான் உப்பு போட்டுக்கிறேங்க. அதுக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நான் காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் போட்டுக்கிறேங்க. கூட தனியா பவுடர், அதாவது கொத்தமல்லி பொடி 1 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இது கூடவே கொஞ்சமா தயிர் எனக்கு 150 கிராம் தயிர் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதுல ஒரு 150 கிராம் தயிர் ஆட் பண்ணிருக்கேன். கூடவே இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா கசூரி மேத்தி, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சமா கசூரி மேத்தியும் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதுல நம்ம ஒரு லெமன் ஃபுல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கூடவே இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் ஆயில் யூஸ் பண்ண போறோங்க. 1 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஆயில் எடுத்தாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சர் கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாங்க. கார்ன்ஃபிளவர் நல்ல பைண்டிங் கொடுக்கும், அதனால கார்ன்ஃபிளவர் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க. இப்போ சிக்கனை நல்ல ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா மேரினேட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இங்க பாருங்க. இப்ப என்ன பண்ணலாம்னா, நம்ம ஒரு நான்ஸ்டிக்கர் கேஸ்ல வச்சுக்கலாம். அதுல தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாங்க. அதை நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போறோம். இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சுங்க. இதுல நம்ம சிக்கன் எடுத்து வச்சுக்கலாங்க. நான் வித் போன்ஸ் எடுத்திருக்கேங்க. உங்களுக்கு போன்லெஸ் தேவை அப்படின்னா நீங்க போன்லெஸ் கூட வாங்கிக்கலாம். எனக்கு போன்ஸோட தான் பிடிக்கும், அதனால நான் போன்ஸோட வச்சிருக்கேன். இப்ப இது நல்ல ஃபுல்லாத்தையும் நம்ம கேஸ்ல வச்சாச்சு. இந்த சைட்ல ஒரு 4 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டு 8 நிமிஷத்துக்கு குக் பண்ண போறோங்க. இப்ப இது ஒரு 4 நிமிஷம் இந்த சைடு வேகட்டும். ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்கலாம். ஹை ஃபிளேம்ல தான் இருக்குங்க கேஸ் இவ்வளவு நேரம். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறதுல கேஸ் மீடியம் டு லோ ஃபிளேம்ல வைக்க போறோங்க. இப்போ எல்லா சைடையும் திருப்பி போட்டாச்சுங்க. இப்ப நான் ஒரு மூடி போட்டு இதை ஒரு 8 நிமிஷத்துக்கு நான் வேக விட போறேங்க. ஏற்கனவே ஒரு சைடு 4 நிமிஷம் வச்சு வெந்துருச்சுல. இப்ப இந்த மூடி போட்டோம்னா இது உள்ள தண்ணி எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வெந்து வருங்க. அதனால ஒரு 8 நிமிஷத்துக்கு இதை நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். இப்போ மொத்தமா இந்த சிக்கனை வேக வச்சு ஒரு 12 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது 8 நிமிஷம் நான் திருப்பி போட்டு வச்சிருந்தேன்ல, மாத்தி மாத்தி நீங்க போட்டு எடுங்க, நல்லா வெந்துரும். 8 நிமிஷம் ஆச்சு. இப்ப நான் இதை எடுத்துக்கிறேன். அடுத்த ரவுண்டு சிக்கனை நான் போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு வந்துக்கலாம். இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி எடுத்துடலாம். இதுல எண்ணெய் இருந்துச்சுன்னா இதே எண்ணெயை வச்சு அடுத்ததும் பொரிச்சிருங்க. ஆனா எனக்கு இதுல எண்ணெய் நிக்கல. இப்ப நான் அடுத்த ரவுண்டையும் போட்டுட்டுக்காங்க. இப்போ இதெல்லாம் போட்டுட்டு இந்த இதுல தண்ணி மீதம் இருக்கும்ல மாவு கட்டியில, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதாவது தண்ணி மசாலா எல்லாம் இருக்கும்ல, அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதையுமே நம்ம கிரேவில ஆட் பண்ண போறோங்க. இப்போ நம்ம 2வதா போட்டிருந்த சிக்கனும் நல்லா வெந்துருச்சுங்க. எல்லா பக்கமும் ஈவனா வெந்துருச்சுங்க. அதனால இப்ப இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்தாச்சு. இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. ஏற்கனவே இதுல மசாலா எண்ணெய் ஏற்கனவே இருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் மட்டும் நம்ம எண்ணெய் விட்டுக்கிட்டா போதுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதுல நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு இலை இது மட்டும் போட்டுக்கலாங்க. ஒரு இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு, இது மட்டும் இதுல வேகட்டும். இதுல நல்ல மசாலா இதாகட்டும். இப்போ ஒரு 4 வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கோங்க. அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல கோல்டன் பிரவுன் கலர்ல வரட்டுங்க. அது வரைக்கும் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது நான் அதே பேன்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வேற பேன்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் இது அதே பேன்ல வச்சீங்கன்னா இதுல ஒட்டிட்டு இருக்கிற மசாலா கூட வெளியே வந்துரும். சூப்பரா இருக்குங்க. இப்ப இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்ப இதுல 1 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இவ்வளவு போட்டா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு
நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்ப இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். இப்போ இதுல பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப இதுல கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க நார்மல் வத்தல் தூள் அப்படின்னா நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய ஒரு அதே அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சமா தனியா பவுடர் எடுத்துக்கலாங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது அதாவது லோ ஃபிளேம்ல வச்சு இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இது வறுபடுற நேரத்துல 2 தக்காளியை நம்ம மிக்சியில அடிச்சு எடுத்துட்டு வந்துக்கலாங்க, நல்லா ஃபைன் பியூரியா. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்ப நம்ம 2 தக்காளியை பியூரி பண்ணி வச்சிருக்கோம்ல, அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதுல. இப்ப இது நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாத்தோட பச்சை வாசனையும் போகணும், தக்காளியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. அது வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ இது கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு தக்காளி. இந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம சிக்கன்ல உப்பு போட்டுக்கிறதுனால இதுல நம்ம உப்பு பார்த்து போடுங்க, எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும் போட்டா போதும். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு கேஸ் லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்க விடுங்க. இப்போ இதை நான் மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்க விட்டுறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிட்டு தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம அந்த சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்ல கொஞ்சம் மசாலா, அந்த மசாலாவை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பாருங்க, இவ்வளவு மசாலா மீதம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நான் பண்ற குவாண்டிட்டி வந்து ஒரு 6 பேர் சாப்பிடலாங்க. நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்புல நான் 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருக்கேங்க. இப்ப இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்ப இது கூடவே ஒரு 2 கப் நல்லா தண்ணி ஊத்திக்கலாங்க. 2 கப் நிரம்ப தண்ணி ஊத்திக்கலாம். இதுவும் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. 2 கப் நான் தண்ணி விட்டுருக்கேங்க. இப்ப இதை நல்லா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பாயில் வரட்டும். கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. கலர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. ஏன்னா நான் வந்து காஷ்மீரி லால் மிர்ச்சி வந்து வெங்காயத்தோட போட்டு வதக்கினேன், அதனால இந்த கலர் வந்திருக்குங்க. இதுவே நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம மிர்ச்சி பவுடர் போட்டோம் அப்படின்னா அது கலர் வந்து நல்லா வராதுங்க. இப்ப இது நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதி வந்துடட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது திறந்து பார்த்துலாம். பாருங்க நல்லா கிரேவி வெந்துருச்சுங்க. இப்ப இதுல நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இதை ஆட் பண்ணிட்டு கேஸ லோ ஃபிளேம்ல ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம வச்சுக்கோங்க. இப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இத கிண்டி விட்டுட்டு லோ ஃபிளேம்ல ஒரு 4 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோம். லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா 4 நிமிஷம் ஆயிடுங்க. பாருங்க எவ்வளவு அழகா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கு. இப்ப இதுல நம்ம கொஞ்சமா கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா நான் ஃப்ரெஷ் கிரீம் ஆட் பண்றேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்றேன். உங்களோட ஃப்ரெஷ் கிரீம் இருந்தா ஓகே, இல்லனா நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சமா கேஷ்யூ நட் பேஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா என்னோட ஸ்டைல்ல நான் பண்ணிருக்கேங்க. எந்த ஒரு அடிஷனல் கலரோ எந்த ஒரு எதுவுமே ஆட் பண்ணாம சூப்பரான வெறும் காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர் வச்சே நான் இது பண்ணிருக்கேங்க. இந்த டிஷ் நீங்க வெறும் சப்பாத்தி கூட இல்ல, நீங்க ரைஸ் கூட நீங்க வச்சு சாப்பிடலாம். சப்பாத்தி, ரைஸ், உங்களுக்கு பாவு கிடைச்சிச்சுன்னா பாவு கூட சாப்பிடலாம். பாவு இல்லைன்னா பிரெட் கூட எதுனாலும் நீங்க வச்சு சாப்பிடலாங்க. எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது சிக்கன் டிக்கா மசாலா. ட்ரை பண்ணி பாருங்க. நான் இதை இப்ப டிஸ்பிளே பண்ணிடுறேங்க. நல்ல சூப்பரான சிக்கன் டிக்கா மசாலா என்னோட ஸ்டைல்ல ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒருவேளை நீங்க இதை ட்ரை பண்ணிருந்தீங்கன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.